வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வரியை குறைக்கும் நோக்கில் அமெரிக்கா நோக்கி செல்லும் இலங்கை குழு. துறைமுகங்களில் சிக்கியிருக்கும் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சிக்கலில் இறக்குமதியாளர்கள். குண்டு தாக்குதல்கள் பற்றி பிள்ளையான ஏதும் குறிப்பிடவில்லை. அமைச்சர் குறிப்பிடுவது முற்றிலும் போய் உதய ஹம்மன்பில சீற்றம். பரீட்சை பெறுபவர்கள் மூலம் மட்டுமே கல்வியை அளவிடும் முறை தவறானது. பிரதமர் வெளிப்படை. ராமேஸ்வரம் தலைமன்னர் கப்பல் போக்குவரத்து சேவை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. 2 பேருந்துகள் ஒன்றுடனொன்று மோதி விபத்து, 4 காயம். பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 1 பலி, 2 படுகாயம். கல்வி பொருளாதார சாதன பரீட்சை மீளாய்வு விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்பு. டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை இந்தியாவிற்கு வழங்குவது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். விமல் வீரவங்ச குற்றச்சாட்டு. ஆசிரிய இடமாற்றங்களை தாமதமின்றி நடைமுறைப்படுத்த தீர்மானம். தமிழர்கள் சரிந்து வாழும் பகுதியில் தனிச்சிங்கள மொழியில் பெயர் பிளகி மக்கள் விசனம். இறக்குமதி செய்யப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இன்னும் துறைமுகங்களில் சிக்கியிருப்பதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். முக்கிய அரசு அதிகாரிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்களை உள்ளடக்கிய இந்த குழு எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்னர் நாட்டிலிருந்து புறப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் அமெரிக்க சந்தைக்கு செல்கின்ற இலங்கை பொருட்களுக்கு மிகவும் சாதகமான விதிமுறைகளை கொண்டு வருவதற்குமான ராஜேந்திர முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயணம் அமைகின்றது. மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க, வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் விமலேந்திர ராஜா, சிரேஷ்ட ஜனாதிபதி ஆலோசகர் துமிந்த ஹோலங்கமுவ மற்றும் அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க ஆகியோர் இந்த குழுவில் உள்ளடங்குகின்றனர். அத்துடன் அமெரிக்க வரி நிவாரணத்தை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை மதிப்பிடுவதற்காக நியமிக்கப்பட்ட விசேட நிபுணர் குழுவின் உறுப்பினர்களும் இந்த குழுவில் அடங்குகின்றனர். இறக்குமதி செய்யப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இன்னும் துறைமுகங்களில் சிக்கியிருப்பதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். அவற்றை விடுவிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் அதற்குரிய பதிலும் கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் நடத்துமாறு கோரிய போதிலும் இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த வாகனங்களை விடுவிக்காமல் கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகங்களில் வைத்திருப்பதால் தாமத கட்டணங்களை இறக்குமதியாளர்கள் செலுத்த வேண்டியிருக்கும். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் வேறொரு நாட்டிற்கு சொந்தமானது என்பதால் செலுத்தப்படுகின்ற தாமத கட்டணங்கள் அந்த நாடுகளுக்கு டாலர்களில் மாற்றப்படுகின்றன. கொழும்பு துறைமுகத்தில் உள்ள பெரும்பாலான வாகன நிறுத்தமிடங்களும் தனியார் துறையைச் சேர்ந்தவை என்பதால் அந்த தாமத கட்டணங்களும் அவர்களுக்கு செல்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆசாத் மௌலானாவை அரசு தரப்பு சாட்சியமாக மாற்றிக்கொண்டு குண்டு தாக்குதலை ராணுவத்தின் மீது சுமத்தவே அரசு தரப்பு எதிர்பார்க்கிறது என திவுதுருக்கில உரிமை கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ராணுவத்தினரை குண்டு தாக்குதலை நடத்தினர் என்று பிள்ளையான் ஊடாக வாய்மூல சாட்சியத்தை பெறவே இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது. குண்டு தாக்குதல்கள் பற்றி பிள்ளையான் ஏதும் குறிப்பிடவில்லை. அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது. தமிழ் பிரிவினைவாதிகளின் நிதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொண்டுள்ளது. தமிழ் பிரிவினைவாதிகளை மகிழ்விப்பதற்கு விடுதலை புலிகளில் இருந்து விலகி ராணுவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையானை பலி கொடுக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது. பிள்ளையானை நான் சிறையில் சென்று சந்தித்தேன். நன்றிக்கடன் நிமித்தமே பிள்ளையானுக்காக முன்னிலையாகியுள்ளேன் என்றும் குறிப்பிட்டார். பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். பரீட்சை பெறுபவர்கள் மூலம் மட்டுமே கல்வியை அளவிடும் முறை மிகவும் தவறானது என்றும் அந்த முறை மாற வேண்டும் என்றும் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். புலனறுவை ரோயல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற உயர்கல்வியின் அடிப்படைகளை அர்த்தமுள்ளதாக்கி பிள்ளைகளின் நற்பண்புகளின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்ட புலனறுவை மாவட்ட பங்கஜ மாணவர் மாநாடு 2025 நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரதமர் இதனை தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், பரீட்சை மையமான கல்வி முறையை மாற்றுவதன் மூலம் திறமையுள்ள பிள்ளைகளுக்கு தமது ஆற்றலினாலும் திறமையாலும் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான கல்வி முறையை உருவாக்குவதற்கு நாம் அர்ப்பணித்துள்ளோம். இன்று இந்த குழந்தைகளின் படைப்பாற்றலையும் திறமைகளையும் பார்த்து நாம் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நமது நாட்டின் எதிர்கால தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மிகவும் திறமையான பிள்ளைகள் குழு உள்ளது என்பதை இந்த நேரத்தில் நான் கூற விரும்புகின்றேன். நீங்கள் தான் எங்களுக்கு வேலை செய்ய சக்தியை தருகின்றீர்கள். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உணர்வுபூர்வமான நல்ல மனப்பான்மையுள்ள சமுதாயத்தை உருவாக்க அர்ப்பணித்துக் கொள்வோம் என்றும் பிரதமர் கூறினார்.
ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடையே கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்க தமிழக மாநில அரசின் சிறு துறைமுகங்கள் திணைக்களம் ஊடாக 118 கோடி ரூபாவுக்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ராமேஸ்வரம் துறைமுகத்தை சீரமைக்க 6.24 கோடி ரூபாவில் மத்திய அரசின் ஊடாக பணிகள் நடந்து வருவதாக தமிழக செய்திகள் கூறுகின்றன. இருப்பினும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து இன்னும் சேவைக்கான அனுமதி கிடைக்கவில்லை. அதே நேரம் தலைமன்னாரிலும் கப்பல் சேவைக்கான ஆயுத பணிகள் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதையும் தமிழக அரசு தரப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. மகரகம நாவிந்து பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 4 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாவின்ன பேருந்து நிறுத்தத்திலிருந்து பிரதான வீதிக்குள் நுழைந்து பேருந்து மகரகமிலிருந்து கொழும்பு நோக்கி பிரதான வீதியில் பயணித்த மற்றொரு பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் கழுவோவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்திற்குள்ளான பேருந்து போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதோடு மகரகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் இடம்பெற்ற விபத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 2 படுகாயமடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பரந்தனிலிருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர் திசையில் வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிளில் 2 சாரதிகள் மற்றும் பின்னிருக்கையில் பயணித்த நபர் ஒருவர் சிகிச்சைக்காக மூங்கிலாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு பின்னர் மோட்டார் சைக்கிள் சாரதி ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் 37 வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்களை மீள்பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி இன்று முதல் 28ஆம் தேதி வரையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை பெறுபவர்களின்படி 2,37,026 மாணவர்கள் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். இலங்கையின் மின்னணு தேசிய அடையாள அட்டை அமைப்பை உருவாக்குவதற்கான கேள்வி பத்திரத்தை அரசாங்கம் இந்திய நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் உரையாற்றிய விமல் வீரவங்ச இந்த தீர்மானம் காரணமாக கைரேகைகள், விழித்திரை ஸ்கேன் மற்றும் குடியிருப்பு விவரங்கள் போன்ற முக்கிய தகவல்கள் உட்பட இலங்கை குடிமக்களின் மிகவும் உணர்திறன் வாய்ந்த தனிப்பட்ட தரவுகளை இந்திய நிறுவனத்தால் அறிந்து கொள்ள முடியும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். உள்நாட்டிலேயே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் 99% தொழில்நுட்ப அமைப்புகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. எனினும் தற்போதைய நிர்வாகம் வேண்டுமென்றே உள்நாட்டு அமைப்பை ஓரங்கட்டி இந்தியாவின் தேசிய ஸ்மார்ட் நிறுவனத்திற்கு இந்த பணியை வழங்கியுள்ளது. உலகில் தற்போது தரவு திரட்டு பிரதான மோசடியாக காணப்படுகின்றது. ஆட்பதிவு திணைக்களம் சுமார் 5 பில்லியன் ரூபாய் வரையில் செலவு செய்து டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை நிறைவு செய்துள்ள நிலையில் அந்த முறைமையை புறக்கணித்துவிட்டு முழு திட்டத்தையும் இந்தியாவிற்கு வழங்குவது முற்றிலும் முறையற்றது என்று விமல் வீரவங்ச மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் ஆசிரியர் இடமாற்றங்களை தாமதமின்றி நடைமுறைப்படுத்துவதற்கும் இடமாற்றக் கொள்கையை வினைத்திறன் மிக்கதாக மாற்றி அமைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தலைமையில் நேற்று நடைபெற்ற இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் மற்றும் இலங்கை அதிபர் சேவை சங்க பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. ஆசிரியர் இடமாற்ற சபையில் பதிவு செய்யப்பட்டு இயங்க நிலையில் உள்ள தொழிற்சங்கங்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்க வேண்டும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் அனுமதியற்ற தொழிற்சங்க பிரதிநிதிகள் இடமாற்ற சபையில் இடம்பெற்றிருப்பதால் அதனூடாக வழங்கப்படும் இடமாற்றம் சட்ட ரீதியாக சவாலுக்கு உட்படுத்தப்படும் அபாயம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வடக்கு மாகாண கல்வி திணைக்களம் அனைத்து வலயங்களுக்கும் அனுமதிக்கப்பட்ட தொழிற்சங்கங்களின் விவரங்களை அனுப்ப வேண்டும் எனவும் பிரதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே தேசிய இடமாற்றக் கொள்கையுடன் வடக்கு மாகாண இடமாற்றக் கொள்கை சில இடங்களில் ஒத்து செல்லாத போதிலும் வடக்கு மாகாண இடமாற்றக் கொள்கை மேலும் வினைத்திறனாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என ஆசிரியர் சேவை சங்கத்தினர் கோரியுள்ளனர். அத்துடன் சேவையின் தேவை கருதி இடமாற்றங்கள் வலய கல்வி பணிப்பாளர்களால் வழங்கப்படும் போது இந்த விடயம் தொடர்பில் 14 நாட்களுக்குள் இடமாற்ற சபை அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த சங்கத்தினர் குறிப்பிட்டுள்ளனர். திருச்சி சிறப்பு முகாமில் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை மேற்கொண்டுள்ள ஈழத்தமிழ் மகன் நவநாதன் ஜோகராசாவை சந்தித்து நீராகாரம் வழங்கும்படி தமிழக முதல்வர் மற்றும் கட்சித் தலைவர்களை கடிதம் மூலம் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது.
திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கும் ஈழத்தமிழ் மகன் நவநாதன் ஜோகராசா 5 கோரிக்கைகளை முன்வைத்து நீராகாரம் எதுவும் உட்கொள்ளாது இம்மாதம் 5ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற உண்ணாவிரதத்தை மேற்கொண்டுள்ளார். தயவு செய்து திருச்சி சிறப்பு முகாமிற்கு உடனடியாக சென்று அவருக்கு நீராகாரம் வழங்கும்படி தமிழக முதல்வர் மற்றும் கட்சித் தலைவர்களை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. வினைத்திறனான அரசு சேவையை உருவாக்குவதற்காக அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் திட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி அசோசா குபோடா தெரிவித்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று காலை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா சனத்குமார் நாய்க்கு சந்தித்த போது அசுசா குபோடா இவ்வாறு தெரிவித்தார். அனைத்தரசு நிறுவனங்களிலும் பயனுள்ள அரசு சேவைகளை வழங்குவதற்காக உள்விவகார அலகுகளை நிறுவுவதற்கான அரசாங்கத்தின் முன்னெடுப்புகள் மேலும் மேம்படுத்துவது மற்றும் பணியாளர் பயிற்சிக்காக ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்திலிருந்து கூடுதல் ஆதரவை பெறுவது குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. அரசு அதிகாரிகளின் நெறிமுறை நடத்தையை மேம்படுத்துவதன் மூலம் அரசு நிறுவனங்களுக்குள் ஒருமைப்பாட்டின் கலாச்சார வளர்ப்பதற்கான திட்டங்களை அறிமுகப்படுத்துவது குறித்து ஆராயப்பட்டது. அந்த திட்டங்களுக்கு ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக அசுசா குபோடா உறுதியளித்தார். கட்டந்திகோயா பார்ட்போர்ட் எனும் பிரதேசத்தின் பாதை செப்பனிடும் பெயர் பலகை முழுமையாக தன் சிங்களத்தில் மாத்திரமே எழுதப்பட்டு தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் செறிந்து வாழும் ஹட்டன் பிரதேசங்களில் இவ்வாறான வேற்றுமை செயற்பாடுகள் பாரிய அவசகரியத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. 8 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்ட இம்மாவட்டத்தில் கடந்த காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் இல்லை. தற்போதைய அரசு ஏன் தமிழ் மொழியை புறக்கணிப்பு செய்கிறது என இப்பகுதியில் உள்ள மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடன் கவனம் செலுத்தி தமிழ் மொழியில் பெயர் பலகை இட வேண்டும் என மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருகோணமலை ஜமாலியா பகுதியில் உள்ள காணியொன்றில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. காணியில் பரவிய தீயானது சிறிது நேரத்தின் பின்னர் திருகோணமலை நகர சபையின் தீயணைப்பு வாகனத்தின் உதவியுடன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஜமாலிய பகுதியில் உள்ள காணியொன்றில் காணப்பட்டு குப்பை கூலங்களுக்கு தீ வைத்தபோது அந்த தீயானது அதிகமாக பரவி சுடர்விட்டு எரிந்துள்ளது. இந்த நிலையில் பிரதேச மக்கள் தீயினை கட்டுப்படுத்த முயற்சித்ததோடு திருகோணமலை நகர சபையின் தீயணைப்பு பிரிவின் உதவியுடன் பெரிய சேதங்கள் ஏற்படாத வகையில் தீப்பிரம்பில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை திருகோணமலை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.